சாரி ரோலிங் பத்தின டீடைல்ஸ் பார்த்துடலாம். எப்படி பண்ணணும், அது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பார்த்துடலாம். பாருங்க, இது ஒரு புது சாரி தான். ஓகேங்களா? புது சாரினாலுமே இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஃபோல்டிங் மார்க்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம சாரி ட்ரேப் பண்ணும்போது ஃபோல்டிங் மார்க்ஸ் இருக்கவே கூடாது. கம்ப்ளீட்டா பிளெயினா நீட்டா இருக்கணும். சோ ஈவன் புது சாரிக்குமே இந்த சாரி ரோலிங் பண்றது ரொம்பவே மஸ்ட். சோ சாரியை வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து அயர்ன் பண்ணிட்டு அதை ஒரு ஸ்டிக் வச்சு நம்ம ரோல் பண்ண போறோம். ஓகே, அதாவது நிறைய லைன் மார்க்ஸ் அந்த மாதிரி இருக்குல்ல. இப்ப பிளெயினா பாத்தீங்கன்னா நான் கம்ப்ளீட் சாரியை அயர்ன் பண்றேன். ஓகேங்களா? ஸ்டீம் கொடுத்து அயர்ன் பண்ணிக்கிறேன் பிளெயினா. இப்போ கம்ப்ளீட்டா நம்ம அயர்ன் பண்ணியாச்சு. இப்போ ரோல் பண்ண போறோம். ரோல் பண்ணும்போது இந்த பல்லுல இருந்து நம்ம ரோல் பண்ணக்கூடாது. எப்பவுமே பல்லுவோட லாஸ்ட், அதாவது சாரியோட கடைசி எண்ட்ல இருந்து தான் நம்ம ரோல் பண்ணணும். ஸோ இந்த கார்னர்ல இருந்து தான் நம்ம ரோல் பண்ண போறோம். அதே மாதிரி ரோலிங்க்கு தேவையானது பாத்தீங்கன்னா உடன் ஸ்டிக், எனி உடன் ஸ்டிக், இல்லை இந்த மாதிரி ஸ்டீல் உங்ககிட்ட வீட்டில் எது இருக்கோ அதை வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து அது ஒரு 4லேருந்து 4.5 அடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ரோல் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இந்த பார்டர் இங்கே இருக்கா, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இந்த பார்டர் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ கம்ப்ளீட் சாரி இந்த மாதிரி ரோல் பண்ணி கொண்டு வந்தாச்சு. ஃபைனலாக முடிச்சாச்சு. வாவ், பால் பின்ன இந்த மாதிரி லாக். ஸோ உங்களுக்கு மேலே நீங்கள் பட்டர் பேப்பர் வச்சு ரோல் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம். இல்லை அதெல்லாம் இல்லைன்னா எனி நியூஸ் பேப்பர் வச்சு லாக் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் அயன் பாக்ஸில் அயன் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் இந்த சாரியை ஃபோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் அயன் பண்ணதே வேஸ்ட். ஸோ அப்படியே இதை ரோல் பண்ணிட்டு வரலாம் சேர்த்து. ஸோ ஃபைனலாக பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக பேக் பண்ணிடலாம். ரேப் பண்ணியாச்சு. ரேப் பண்ணிட்டு இப்படி வச்சா அதுலயே ஒட்டிக்கும். இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. சாரி வந்து கிழியாம உங்களுக்கு ரொம்ப லைஃப் லாங் நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட கிளாஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா இன்னும் டீடைல்டா நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ சாட் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. பாய்.